வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மீண்டும் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது எந்த ஒரு எக்ஸாம்ஸ் கிடையாது, டேட்டா இன்டர்வியூ மட்டும் தான். சேலரி 19,900 அதிகபட்சம் 63,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதி நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் நீங்கள் வாங்கலாம், இன்டர்வியூ பேஸ் பண்ணி. தென் இதுக்கு நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது 12th படிச்சிருக்கீங்க, அல்லது டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. லாஸ்ட் டேட் 9/2/2024, அதாவது பார்த்திங்க அப்படின்னா 2024 பிப்ரவரியில் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இதுக்கு பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். நோட்டிஃபிகேஷன் இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய டேட்டு, மந்த்து, இயர் என்ன, உங்களுடைய ஏஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இவங்க கேட்டக்கூடிய குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் உங்களுடைய அதாவது டெசிக்னேஷன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத எழுதிக்கணும். தென் இதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக படித்து பார்த்துட்டு ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். த மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், கான்பூர் GPO காம்ப்ளெக்ஸ், கான்பூர் 208001. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9/2 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், இந்தியா, அதாவது ஆஃபீஸர் ஆஃப் த மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், கான்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 63,200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் இது 7th பே மேட்ரிக்ஸ் தான். அடுத்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது உங்களுக்கு CPC மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 years சர்வீசஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிலபஸோடது, ட்ரேடோடது என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பேப்பர் 1 எப்படி இருக்கும், பேப்பர் 2 எது மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்கங்க. உங்களுக்கான சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், உங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான். தென் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா டிரைவர் கேட்டகரியில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ டிரைவிங் தான் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே இந்த இந்தியா போஸ்ட்லேருந்து கொடுத்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் லாஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக இருக்கீங்க, அல்லது குறைந்த ஊதியத்தில் வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் 30,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலே போதுமானது. வேலை கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே அவங்க கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் தனித்தனியான லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே போங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.